ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இந்த ஒரு மேக்கிங் போட்டோவை நேற்று ஒரு நடிகர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதாவது நேற்று தளபதியோட பர்த்டேன்றதால நிறைய பேர் அவரோட எடுத்த போட்டோவை ஷேர் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல இருந்து நிறைய அன்சீன் போட்டோஸை பார்க்க முடிஞ்சுது. எக்ஸாம்பிளுக்கு மெயினா த்ரிஷா அவர்கள் ஷேர் பண்ணது, தென் விக்னேஷ் சிவன் அவரோட மகனோட தளபதி இருக்கிறத ஷேர் பண்ணது, தென் அதே மாதிரி சிங்கர் கிறிஷோட ஒரு போட்டோ வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய அன்சீன் போட்டோஸ் கூட கேப்ல ஒரு நடிகர் ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த இந்த ஒரு போட்டோவையே ஷேர் பண்ணிட்டாரு. பொதுவாக இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்த போட்டோவை ரிலீஸ் பண்ண அனுமதி கொடுக்க மாட்டாங்க. சோ இவர் அது தெரியாம ஷேர் பண்ணாரா இல்ல அனுமதி வாங்கிட்டு தான் ஷேர் பண்ணாருன்றது தெரியல. அண்ட் பிக் பாஸ் ராஜ் அவர்கள் ஜனநாயகன் ஸ்பாட்ல பட் ஆனா கேரவனுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணாரு. சோ ஜனநாயகன் லுக் அண்ட் காஸ்டியூம்ல இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. தென் இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் நியூஸ் பேப்பருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதாவது தளபதியோட கடைசி படத்தை ப்ரொடியூஸ் பண்றது எங்களுக்கு ப்ரொஃபஷனலா மட்டும் ஒரு மைல்ஸ்டோன் கிடையாது, பர்சனலாவும் இது எங்களுக்கு ஒரு ஹானர். உலகம் ஃபுல்லா இருக்கிற தளபதி ஃபேன்ஸுக்கு இந்த படம் எவ்வளவு முக்கியம்ன்றது எங்களுக்கு தெரியும். அண்ட் இப்ப வெளியே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ரோர் பாத்தீங்கன்னா நாங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சினிமாட்டிக் எமோஷனல் ஸ்கேலோட ஒரு கிளிம்ஸ் தான். தளபதியோட எக்ஸ்ட்ரானரி ஜேர்னியை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் நாங்க இதை கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜனநாயகன் ஜஸ்ட் ஒரு ஃபேர்வெல் படமா மட்டும் இல்லாம இந்தியன் சினிமாவோட ஃபேஸை சேஞ்ச் பண்ண ஒரு ஆக்டரை செலிப்ரேட் பண்ற ஒரு செலிப்ரேஷன் படமாவும் இருக்கும். ஹெச் வினோத்தோட விஷனும் அனிருத்தோட மியூசிக்கும் படத்தை ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லாம் ஓகே தான், பட் என்ன பொறுத்த வரைக்கும் அனிருத் அவர்களோட பிஜிஎம் மட்டும் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ரோர் கிளிம்ஸ்ல இருந்தது சத்தியமா பார்த்தல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் அனிருத் அவர்கள் பிஜிஎம் ஏதாவது புதுசா இன்னும் போடுறாரா இல்ல இதே பிஜிஎம் தான் படத்துலயும் யூஸ் பண்ண போறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.